Hello guys, welcome to InteSkill channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டு தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றப்போ நான் இங்கே கோர் ஜாவா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோர் ஜாவா வந்துட்டு கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இங்கே உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய டைட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷனை நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ இதில் ஊப்ஸ் கான்செப்ட் மட்டும் இல்லாமல் மற்ற கான்செப்ட்டும் உள்ளே நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அது என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் இந்த ப்ராஜெக்டில் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பிகினராக இருக்கீங்க அல்லது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அல்லது ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த ஜாவா வந்துட்டு எப்படி ரியல் டைம் அப்ளிகேஷனாக நம்ம வந்து டெவலப் பண்ணுறது, எல்லா கான்செப்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலும் உங்களுக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டுடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஸோ ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷனாக கோர் ஜாவா யூஸ் பண்ணி இதை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டூடெண்ட் ரெக்கார்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி அட்மின் வந்துட்டு அலோவ் பண்ண போகிறாங்க. ஸோ என்னெல்லாம் மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயிலை ஆட் பண்ணுறது, ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயிலை ஆட் பண்ண டீட்டெயிலை வியூ பண்ணி பார்க்குறது, ஓகே மார்க் வந்துட்டு அப்டேட் பண்ணுறது, இது மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டு ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷன், ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் ஊப்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ ஏன்னா ஜாவாவில் வந்துட்டு ஊப்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி ஊப்ஸ் கான்செப்ட் இல்லாமல் நம்மளால் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு பார்க்குறப்போ கிளாஸு, ஆப்ஜெக்ட், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் இது மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே நம்ம வந்து இதில் கவர் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராஜெக்ட் அப்படின்னு போயிட்டாலே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டும் வராமல் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி எந்த மாதிரி இடத்துலலாம் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோம், ஏன் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டுடைய மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் நம்மளுக்கு அவைலபிள். ஸோ என்னென்ன மாடியூல் அப்படின்னு பார்க்குறப்போ யூசர் மாடியூல், அட்மின் மாடியூல், ஸ்டூடெண்ட் மாடியூல், ஓகே ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆப் இந்த மாதிரிலாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ யூசர் மாடியூலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்டை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக அப்ஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு எதுக்குன்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு இன்டர்னல் டீட்டெயிலை ஹைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து ஜாவாவில் அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்மின். ஸோ இந்த அட்மின் மாடியூல் எதுக்காக, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு ஸோ ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்கார்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கான எல்லா பெர்மிஷனும் அலோவ் பண்ண போகுது. ஸோ தட் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் ஆகட்டும், ஓகே ஸோ பாலிமார்பிசம் கான்செப்ட் ஆகட்டும், அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்டர் ஆகட்டும் எல்லாமே இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் மாடியூலில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்துட்டு ஒரு என்டிட்டி கிளாஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணி இது நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆப் இதில் தான் நம்மளுடைய மெயின் மெத்தட் இருக்க போகுது. இங்கே தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ நம்ம எல்லாமே மெனு வந்து டிஸ்பிளே பண்ணி அதில் என்ன சாய்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டுடைய மாடியூல் பிரேக் டவுன். அடுத்ததாக இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் நான் வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து ப்ராஜெக்டுடைய ப்ளூ பிரிண்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் நேம் அதாவது ப்ராஜெக்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு user.java அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். என்னுடைய பேக்கேஜ்குள்ளே admin.java அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். student.javaன்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்.java அப்படின்ற ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஜாவா பிகினராக இருக்கீங்க அல்லது ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஜென்ரலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜாவா கற்றுக்கிறப்போ இப்போது அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அந்த அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு ஃபைல் நேம் நம்ம க்ரியேட் பண்ணுவோம், .javaன்னு சொல்லி சேவ் பண்ணுவோம். அந்த கான்செப்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம், அவுட்புட்டு வந்துட்டு வருதா எந்த எரரும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிலாம் செக் பண்ணி பார்ப்போம். பட் ப்ராஜெக்ட் லெவலில் வர்றப்போ நீங்கள் மல்டிபிள் ஃபைல்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா, சிங்கிள் ஃபைலில் ஒர்க் பண்ணாமல் மல்டிபிள் ஃபைல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க,
ஓகே, உங்களுக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அங்கே ஆயிரக்கணக்கான ஃபைல் அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, ஜாவா ஃபைல் அப்படின்றது இருக்கும். அப்போ எந்த ஃபைலோட கனெக்ட் ஆகுது, எதுக்காக இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக வந்துட்டு இந்த என்டிட்டி கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான் இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஏன்னா ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு சிங்கிள் ஃபைலில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா, அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா டிஃப்ரெண்ட் ஃபைல். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஜாவா ஃபைல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி எது எதோட லிங்க் ஆகுது, எந்த ஃபைல் எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஓகே ஏன் நம்ம க்ரியேட் பண்ணணும், இது மாதிரி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட் தான் ஜாவாவில். போக போக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் அல்லது ஒரு மேஜர் ப்ராஜெக்ட்டு, மெயின் ப்ராஜெக்ட்டு அதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறது, டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி எப்படி டெவலப் பண்ணுறது, இது மாதிரிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் நான் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் உங்களுக்கு நான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவா பேசிக்ஸ். ஓகே, ஜாவா பேசிக்ஸ் அப்படின்னா வேரியபிள் ஆகட்டும், டேட்டா டைப் ஆகட்டும், ஓகே கீவேர்ட் ஆகட்டும், இது எல்லாமே நம்மளுக்குள்ளே வந்துடும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட இந்த இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு ஸ்கேனர் கிளாஸ். ஊப்ஸ் கான்செப்ட் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், ஓகே அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன் இது எல்லாமே உள்ளே வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்மளுடைய கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு கால் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் அரே யூஸ் பண்ணாமல் நான் ஜாவாவில் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், அரே அப்படின்றது வந்துட்டு ஸ்டாட்டிக். ஓகேங்களா, ஸோ ஸ்டாட்டிக்காக நம்ம வந்துட்டு ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. பட் அரே லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், அதாவது கலெக்ஷன்ஸில் என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு எவ்வளோ டேட்டா வேணுமோ நம்மளுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம், அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம், அல்லது வேண்டானா டெலீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா ப்ராசஸும் நம்மளால் கலெக்ஷன்ஸில் பண்ண முடியும். ஓகேங்களா, ப்ராஜெக்ட் லெவலில் வரப்போ அரேவை விட கலெக்ஷன்ஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நிறைய கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லூப்பிங் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகட்டும். ஓகே, ஸோ ஸ்விட்ச் கேஸ் அண்டு மெனு சிஸ்டம். நம்ம ஒரு மெனு டிஸ்பிளே பண்ணி அந்த மெனு வழியாக தான் நம்ம வந்துட்டு என்னெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ரியல் டைம் கன்சோல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் நம்ம கம்ப்ளீட்டாக அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த எக்லிப்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ நியூ ப்ராஜெக்ட்டுன்னு இந்த ஆப்ஷன் வந்துடுங்க. ஸோ இங்கே ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு எனக்கு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஜாவா ப்ராஜெக்ட் இல்லைன்னா ஜஸ்ட் இந்த சர்ச் பாரில் போய்ட்டு ஜாவா அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஜாவா ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். என்னுடைய ப்ராஜெக்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி என்னுடைய ஜாவாவில் என்னுடைய மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா JDK 21. ஓகேங்களா, ஸோ SC21 அதாவது 21 வெர்ஷன் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஃபினிஷ் அப்படின்ற பட்டனையும் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். ஸோ தட் நான் நோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராஜெக்ட் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அல்லது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா எக்லிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கான பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு பேக்கேஜ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படின்ற ஆப்ஷனில் வந்துட்டு பேக்கேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்கேஜில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பேக்கேஜ் நேம் வந்துட்டு com.entireskill அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். அல்லது நான் என்ன பண்ணுறேன்னா in.entireskill அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா entireskill அப்படின்ற ஒரு பேக்கேஜ் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேக்கேஜுக்குள்ளே தான் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்துட்டு ஒரு கிளாஸாக க்ரியேட் பண்ணி அந்த ஒரு கிளாஸ்க்குள்ளேயே நம்ம வந்து கோட் எழுத போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும் நான். அதனால் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளாஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு நான் வரேன். இங்கே ஃபஸ்ட்டு நான் என்ன கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த கிளாஸ்க்கு ஆக்சுவலாக எனக்கு எந்த ஒரு மெயின் மெத்தடும் தேவையில்லை.
ஓகே. ஸோ மெயின் மெத்தட் இல்லாமல் தான் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஆஃப் ஆல் லாஜிக் பர்பஸ்க்காக தான். ஓகே, அதனால் எனக்கு மெயின் மெத்தடு தேவையில்லை. ஸோ என்னுடைய கிளாஸ் நேம் மட்டும் கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி. ஆக்சுவலாக எதுக்காக நான் இந்த யூசர் அப்படின்ற ஒரு கிளாஸை நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு காமன் ப்ளூ பிரிண்ட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். அது அட்மின்காகட்டும் ஸ்டூடெண்ட்டுக்காகட்டும் இந்த மாதிரி யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக ஸோ இந்த கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம கொண்டு வரோம். அப்ஸ்ட்ராக்ஷன் கொண்டு வரதுனால என்ன பண்ண முடியும், நம்ம வந்துட்டு இன்டர்னல் டீட்டெயில்ஸ் ஓகே ஸோ இம்ப்ளிமெண்டேஷனை நம்மளால் ஹைட் பண்ண முடியும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்டாக மாற்ற போகிறோம். அதாவது இப்போதைக்கு இது வந்து நார்மல் கிளாஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜாவாவில் ஸ்ட்ரிங் அப்படின்றது இட்ஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ கிளாஸ், ஐ மீன் இட்ஸ் நாட் அ ப்ரிமிட்டிவ் டைப். ஓகே, இட்ஸ் அ ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ப்ராப்பர்ட்டி ஷேர்டு பை ஆல் யூசர் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் இங்கே நான் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் வந்துட்டு மேனுவலாகவும் க்ரியேட் பண்ணலாம், அல்லது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே சோர்ஸில் போய்ட்டு ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களால் டெவலப் பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். நான் மேனுவலாகவே க்ரியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகே, பப்ளிக் யூசர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது எப்படி நம்ம சொல்லுவோம், எதை நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம்னா உங்களுடைய கிளாஸ் நேமும் உங்களுடைய மெத்தட் நேமும் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, கன்ஸ்ட்ரக்டருக்கும் மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மெத்தட் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம தான் கால் பண்ணணும், பட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம கால் பண்ண தேவையில்லை. நீங்கள் எப்போ ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஓகேங்களா? அந்த பர்பஸ்க்காக தான் எப்போயுமே ப்ராஜெக்ட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்போயுமே கால் பண்ணுவாங்க, அதாவது கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங் பேராமீட்டர் நான் வந்துட்டு பாஸ் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் நேம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிங் பேராமீட்டரை நம்ம வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுடைய கிளாஸுக்கு ஓகே எப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணுவீங்க. அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ எங்கே வரும், இந்த நேம் அப்படின்ற இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அந்த வேல்யூ இருக்கும். ஓகே, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஓகே, அதனால தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், திஸ் டாட் நேம் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எப்போது இந்த திஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் அப்படின்றது கீவேர்ட் ஜாவாவில். ஓகே, இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கீவேர்ட். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஜாவாவில் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த கீவேர்டு தான் இந்த திஸ். இந்த திஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is used for you can able to invoke current class variable, current class method, current class constructor அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த பர்பஸ்க்காக தான் this நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ப்ரோக்ராமில் this நம்ம ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம், கரண்ட் கிளாஸில் இருக்கிற வேரியபிளை இன்வோக் பண்ணுறதுக்காக this யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வரக்கூடிய ஸ்ட்ரிங்குக்கான வேல்யூ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக this யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ திஸ் யூஸ் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, ஸ்ட்ரிங் வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. திஸ் யூஸ் பண்ணதப்போ என்ன நம்ம பண்ணியிருப்போம், நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்கேஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய வேல்யூ வந்துட்டு இந்த நேமில் ஸ்டோர் பண்ணணுமா அல்லது இந்த நேமில் ஸ்டோர் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் கம்பைலருக்கு. அப்போ அதை என்ன பண்ணிடும், இந்த கன்ஃபியூஷனால் டிஃபால்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணிடும். அப்போ ஸ்ட்ரிங்குக்கான டிஃபால்ட் வேல்யூ என்ன, நல். அப்போ நல் எனக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன தான் வேல்யூ பாஸ் பண்ணாலும் அந்த வேல்யூ உங்களுக்கு அவுட்புட்டில் வராமல் நல் அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறோம், திஸ் அப்படின்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி திஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, திஸ் எப்போ யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே பாஸ் பண்ணிங்கல்ல ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேமும் இங்கே கொடுத்துருக்குற இந்த வேரியபிள் நேமும் ஓகே, அதாவது இந்த பேராமீட்டர் நேமும் இந்த வேரியபிள் நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற சிச்சுவேஷனில் நீங்கள் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் என் அப்படின்ட்டு இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், திஸ் இல்லாமல்
நேம் ஈக்குவல் டு என் அப்படின்னு டைரெக்டாக நீங்கள் அசைன் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு திஸ் கீவேர்டு தேவையில்லை. ஓகேங்களா? அதனால் நம்ம ப்ராஜெக்டில் வந்து ஏன் நம்ம திஸ் யூஸ் பண்ணுறோம், ஏன் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இது எல்லாமே இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் நான் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்களும் எப்படி ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறது. ஏன்னா எடுத்தோடனே மெயின் ப்ராஜெக்ட்டுக்கு போகிறது வந்து அவங்களுக்கு நிறைய ஒரு பயம் வரும், கன்ஃபியூஸ் ஆகும். எதுக்கு இதெல்லாம் இத்தனை ஃபைல் இருக்குது, எதை எப்படி க்ரியேட் பண்ணணும், ஓகே எதை எதோட லிங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு ஓரளவுக்கு ஸ்டார்டிங்கில் கொண்டு போனாலும் ஒரு மிடில் லெவலில் அப்படின்னு போகிறப்பெல்லாம் அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? அல்லது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஓகே பிகினிங்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதாவது சின்ன ப்ராஜெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலில் பெரிய லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் டெவலப் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? அந்த சின்ன ப்ராஜெக்ட்லேயுமே வந்து ஒரு கோடும் எதுக்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்கு என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். ஓகே நம்மளால் இனிமேல் வந்து பெரிய ப்ராஜெக்ட் பண்ண முடியும், நம்மளுக்கு ஒரு ஃப்ளோ தெரிஞ்சிருச்சு, ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். ஓகே அதனால தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஒரு மெத்தடு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன மெத்தடு க்ரியேட் பண்ணுறேன்னா மெத்தடுக்கான ரிட்டன் டைப் நான் வாய்டுன்னு கொடுத்துக்கிறேன். மெத்தட் நேம் வந்து பார்த்திங்கன்னா மெனு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ வாய்ட் மெத்தட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோ மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இப்போ இந்த மெத்தடை நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்ஸ்ட்ராக்டாக நான் வந்து மாற்ற போகிறேன். அப்ஸ்ட்ராக்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி இதை பப்ளிக் மாடிஃபையர் நான் கொடுத்துக்கிறேன். இந்த மெத்தட் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நான் வந்து மாற்றுறேன். எப்போ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நம்ம மாற்றுவோம், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மெத்தடுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டு வந்துடுச்சுனாலே அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகே நார்மல் மெத்தடுக்கும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ஸ்ட்ராக்டாக எந்த ஒரு மெத்தடை கொடுக்குறீங்களோ அந்த மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை உங்களால் ஹைட் பண்ண முடியும். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம யூசர் கிளாஸில் இருக்கோம். ஓகே இப்போ நான் இதில் ஒரு மெத்தடு கொடுத்துருக்கேன். இந்த மெத்தடுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு என்னால் இங்கேருந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு தெரியாது. அப்போது இந்த இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணணும், இன்டர்னல் டீட்டெயிலாக ஹைட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கே வரேன். அதே மாதிரி எப்போ உங்களுடைய ப்ரோக்ராம்குள்ளே ஓகே ஒரு கிளாஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்துடுச்சோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிளாஸ் என்னவாக மாறணும், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாறணும். அதனால தான் ஸ்டில் எனக்கு என்ன வந்துட்டுருக்கு, எரர்லேயே இருக்குது இந்த கோடு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டை கிளாஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் கிளாஸை வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றின உடனே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த எரர் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் அப்படின்ற கிளாஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கான ஒரு ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே இதில் இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நீங்கள் வேற ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போய் அந்த கிளாஸ்க்குள்ளே தான் இந்த மெத்தடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னுடைய ரெஸ்பான்சிபிள். ஓகே ஸோ அதனால தான் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், உள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வச்சுருக்கேன், இந்த கிளாஸை அப்ஸ்ட்ராக்டாக மாற்றிருக்கேன் நான். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே எப்போ உங்களுடைய கிளாஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்துடுச்சோ அப்போவே உங்கள் கிளாஸும் ஆட்டோமேட்டிக்காக அப்ஸ்ட்ராக்டாக மாறணும். இதெல்லாமே ஜாவா ரூல். ஓகே இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அடுத்த கிளாஸ் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். நம்மளுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் இல்லையா இனிஷியலாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய பேக்கேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளாஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு நான் வரேன். ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் வந்துட்டு அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இதுவும் என்னுடைய மெயின் கிளாஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு மெயின் மெத்தடு தேவை இல்லைன்றதுனால மெயின் மெத்தட் நான் க்ரியேட் பண்ணல. ஜஸ்ட் என்னுடைய கிளாஸ் நேம் மட்டும் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்ற பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், அட்மின் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபைன்.
ஏன் நான் வந்துட்டு அட்மின் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்மின் கிளாஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகுது, ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்கார்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண போகுது. ஓகேங்களா? என்ன மாதிரி ரெக்கார்ட்லாம் நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயிலை ஆட் பண்ணுறது. ஓகே, ஆட் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கான லிஸ்ட்டை வந்துட்டு அந்த டீட்டெயில் வந்துட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறது. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்டுக்கான மார்க்கை நம்ம அப்டேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த 3 ஆப்ரேஷன் மெயினாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்ததாக இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் வந்துட்டு ஓகே ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேங்களா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன அர்த்தம்னா இன்கம்ப்ளீட் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த கிளாஸ்க்கான ரெஸ்பான்சிபிள் என்ன, இந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் எடுத்துகிட்டு போய் அந்த கிளாஸ்க்குள்ளே தான் இந்த மெத்தடை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணுன்றது இந்த கிளாஸுடைய ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அட்மின் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னா admin extends, ஓகே, admin extends user அப்படின்னு சொல்லி கொண்டு வரேன் நான். என்ன அர்த்தம் இந்த இடத்துல, ஸோ admin யூசர் அப்படின்ற கிளாஸில் இருந்து admin அப்படின்ற கிளாஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பப்ளிக் ஸோ இங்கே கிளாஸ் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா admin. ஓகே, ஸோ extends user என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, யூசர் அப்படின்ற கிளாஸில் இருந்து அட்மின் அப்படின்ற கிளாஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு அர்த்தம். ஓகே ஃபைன். இப்போ நான் அட்மின் கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன், எக்ஸ்டெண்டும் பண்ணிவிட்டேன். எக்ஸ்டெண்ட் அப்படின்றது வார்த்தை வந்துடுச்சுனாலே, அதாவது இது வந்து கீவேர்ட், எக்ஸ்டென்ஸ் அப்படின்றது கீவேர்ட். எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் ஜாவாவில் 2 சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று கிளாஸ்லேருந்து கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து இன்டர்ஃபேஸ் டு இன்டர்ஃபேஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னாலும் எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்டு உள்ளே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னால் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், உங்களுடைய கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ பப்ளிக் அட்மின் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அட்மின் அப்படின்ற இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் நேம். ஸோ நான் வந்துட்டு ஸ்ட்ரிங் பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா சூப்பர் ஆஃப் நேம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? சூப்பர் ஆஃப் நேம். ஆக்சுவலாக இந்த சூப்பர் அப்படின்ற கீவேர்டை நம்ம ஆக்சுவலாக சூப்பர்ன்றது கீவேர்ட். ஓகேங்களா? ஸோ சூப்பர் அப்படின்ற கீவேர்டை ஜாவாவில் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரூல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பர் கீவேர்டை எப்போவுமே டெரிவேட்டிவ் கிளாஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, ஓகே, சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பேரண்ட் கிளாஸில் இருக்கிற வேரியபிளை இன்வோக் பண்ணுறதுக்கோ, அல்லது சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தடை இன்வோக் பண்ணுறதுக்கோ, பேரண்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணுறதுக்கோ நீங்கள் சூப்பர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இப்போ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி பேரண்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்வோக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சூப்பர் ஆஃப் நேம். ஏங்க நான் நேம் பாஸ் பண்ணுறேன், ஓகே, பேரண்ட் கிளாஸ்லேயும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அந்த கன்ஸ்ட்ரக்டரில் நேம் பேராமீட்டரும் இருக்குது. ஓகேங்களா? அந்த பர்பஸ்க்காக தான். செக் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இந்த கிளாஸ், ஓகே, இப்போ நம்ம இருக்கிற கிளாஸ் எது, அட்மின். இந்த அட்மின் கிளாஸுடைய பேரண்ட் எது, யூசர். ஓகேங்களா? ஸோ யூசர் அப்படின்ற கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அந்த கன்ஸ்ட்ரக்டரில் நேம் இருக்கா, அதாவது ஸ்ட்ரிங் பேராமீட்டர் இருக்கான்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை கால் பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், சூப்பர் ஆஃப் நேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இந்த யூசர் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை க்ரியேட் பண்ணி வச்சோம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் நான் இந்த கிளாஸில் இப்போ கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், அனடேஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், ஓவர்ரைட் அனடேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஓவர்ரைட் கான்செப்ட் தான் எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் கிளாஸ், அட்மின் அப்படின்ற ஒரு கிளாஸ், யூசர் அப்படின்ற ஒரு கிளாஸ். ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் கிளாஸ். ஓகே, மல்டிபிள் மெத்தட்ஸ், பட் மெத்தட் நேம்ஸ் ஆர் சேம். இங்கேயும் ஷோ மெனு அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நான் இந்த அட்மின்லேயே நான் என்ன பண்ண போகிறேன், ஷோ மெனு அப்படின்ற ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, பப்ளிக் வாய்ட் ஷோ மெனு. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணோன்னே பாருங்கள் எனக்கு என்ன ஆயிடுச்சு, எரர் போயிடுச்சு. ஓகேங்களா? ஃபைன்.
ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே இருந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இங்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா system.out.println. ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், வெல்கம் ஓகே ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது வெல்கம் அட்மின் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, வெல்கம் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், கன்கனெக்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நேம். அப்போ என்ன அர்த்தம்னா யார் அட்மினோ அந்த அட்மினுடைய நேம் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும், அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா system.out.println. ஓகே, ஸோ 1 அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், add a student அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி system.out.println system.out.println 2 அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறேன், view all students அப்படின்னு சொல்கிறேன். view all students அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு system.out.println. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா update student marks அப்படின்னு சொல்கிறேன். அடுத்ததாக system.out.println 4 அப்படின்னா எனக்கு வந்துட்டு எக்ஸிட் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நான் 1 அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணுறேன், கீபோர்டில் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்டூடெண்ட் ஆட் ஆகணும். ஓகே, ஸ்டூடெண்ட்டுக்கான டீட்டெயில் நான் ஆட் பண்ண முடியணும். அடுத்தது 2ன்ற கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்பர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள எத்தனை பேர் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணமோ அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, 3 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு அவங்களுடைய மார்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்கை நான் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கணும். 4 அப்படின்னு கொடுத்தனா வெளியில் வந்துடணும். ஓகேங்களா. இந்த மாதிரி லிஸ்ட் எனக்கு வரணுன்றதுக்காகத்தான் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், இந்த மெத்தடை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அட்மின் அப்படின்ற கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்ததாக பாலிமார்பிசம் அதாவது மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்ற இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்னுடைய பேக்கேஜ் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளாஸ். ஓகே, நான் நியூ கிளாஸ் புதுசாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுனால இந்த ஆப்ஷன் நான் வரேன். ஸோ என்னுடைய கிளாஸ் நேம் இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கேயும் நான் வந்துட்டு லாஜிக் தான் எழுத போகிறேன்றனால நான் எனக்கு மெயின் மெத்தடு தேவையில்லை. ஓகே, ஸோ தட் நான் மெயின் மெத்தடில் எதுவும் க்ரியேட் பண்ணல, ஜஸ்ட் ஃபினிஷ் அப்படின்ற பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எதுக்காக இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நான் ஒரு என்டிட்டி கிளாஸை நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மாடல் ஆர் என்டிட்டி இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நான் என்னெல்லாம் வந்து டேட்டா நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாமே இந்த கிளாஸ் வழியாக இதில் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதில் என்னெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி, ஸ்டூடெண்ட்டுடைய நேம், ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்கு, இந்த மாதிரி டேட்டாலாம் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணணும், என்டிட்டி கிளாஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்கேப்சுலேஷன் நம்ம கொண்டு வந்துடுவோம். என்கேப்சுலேஷன் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணுவோம். அந்த வேரியபிள் எல்லாமே நம்ம பப்ளிக் மெத்தட் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. பப்ளிக் மெத்தட்னா என்ன அர்த்தம், கெட்டர் மெத்தட், செட்டர் மெத்தட் இதை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ப்ரைவேட் இன்ட் நம்பர் அப்படின்னு ஐடி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா ஸ்டூடெண்ட் டேட்டா தான் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். எந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஐடின்ற ஒரு வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம். ஓகே, நேம் எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்ததாக வந்து ப்ரைவேட் இன்ட் மார்க்ஸ். ஓகே, இந்த 3 வேரியபிள் நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, என்டிட்டி கிளாஸ் ஆகட்டும் மாடல் கிளாஸ் ஆகட்டும் நீங்கள் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்கனாலே அது ப்ரைவேட்டாக தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. சரி, அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா கன்ஸ்ட்ரக்டர் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வித் பேராமீட்டர், அதாவது பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல எத்தனை பேராமீட்டர் வச்சு, இந்த 3 பேராமீட்டர் வச்சும் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் மேனுவலாக டைப் பண்ணாமல் இப்போ 2 ப்ரோக்ராம்லேயுமே அதாவது 2 கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணேன். 2 கிளாஸ்லேயுமே கன்ஸ்ட்ரக்டர் நான் மேனுவலாக தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து சிஸ்டமேட்டிக்காக எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், உங்களுடைய எக்லிப்ஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சோர்ஸ் அப்படின்ற இங்கே ஒரு மெனு இருக்கும். ஓகே, ஸோ இதில் இந்த சப் மெனுவில் உள்ள போயிட்டு இந்த ஆப்ஷனில் ஜெனரேட், இங்கே பாருங்கள் ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேரியபிள் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஓகே, பை டிஃபால்ட்டாக எல்லாமே செலக்டில் தான் இருக்குது. இன்கேஸ் செலக்டில் இல்லைன்னா செலக்டில் தான் இருக்கும். ஓகே, ஒருவேளை செலக்டில் இல்லைன்னா செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஜென்ரேட் அப்படின்றது மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பப்ளிக் ஸ்டூடெண்ட்டு. எப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம், நம்மளுடைய கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் ஈக்குவலாக இருந்தால் அது கன்ஸ்ட்ரக்டர். இங்கே நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ட், அதாவது பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஐடி நேம் மார்க்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திஸ்ன்ற கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு இந்த இடத்துல சூப்பர் தேவையில்லை. ஸோ தட் நான் என்ன பண்ணிக்கிறேன், சூப்பர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கெட்டர் மெத்தட் அப்படின்றது நான் வந்துட்டு, அதாவது கெட்டர் செட்டர் நான் வந்து க்ரியேட் பண்ணணும். என்கேப்சுலேஷனாலே பப்ளிக் மெத்தடை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணுன்றனால ஓகே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்டர் மெத்தட் நான் க்ரியேட் பண்ணுறேன். கெட்டர் மெத்தட் எதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணணும், எத்தனை வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அத்தனை வேரியபிளுக்கும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கெட்டர் மெத்தட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ட் கெட் ஐடி. ஓகே, ஸோ என்ன எதுக்காக கெட் ஐடினா இந்த ஐடியில் இருக்கிற வேல்யூ ஓகே நான் வந்துட்டு என்ன பண்ணிக்க போகிறேன், கெட் பண்ண போகிறேன் அப்படின்ற பர்பஸ்க்காக. ஓகே, ஸோ கெட் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ரிட்டர்ன் அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த கெட் ஐடின்ற ஒரு மெத்தட் ஓகே கெட்னா ரிட்ரைவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கெட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இந்த கெட் ஐடின்ற மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, இன்டீஜர். அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணணும், ரிட்டர்ன். ஓகே, ஸோ இன்டீஜருக்கு தான் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன்றனால ஐடி அப்படின்னு சொல்லி நான் டைரெக்டாக கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது பார்த்திங்கன்னா அகெயின் பப்ளிக் மெத்தடை வச்சு நான் கெட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் நேம். ஓகே, ஸோ கெட் நேம். ஸோ நேம் அப்படின்ற வேரியபிள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நம்ம வந்து கெட் பண்ணுறோம், ரிட்ரைவ் பண்ணுறோங்கிறனால கெட் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன் நான். ஓகே, ஸோ இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ தட் நான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் நேம். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம இதில் தானே ஸ்டோர் பண்ணுறோம், அதனால் ரிட்டர்ன் நேம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் இன்ட் கெட் மார்க்ஸ். ஓகே, ஸோ மார்க்ஸ்ன்ற வேரியபிள் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ தட் கெட் மார்க்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது, இன்டீஜர். ஓகேங்களா, என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம், மார்க்கை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கெட்டர் மெத்தட் நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது நான் செட் மெத்தட் எழுதுகிறேன். செட் மெத்தட் எதுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எழுதலை. ஏன்னா ஓகே நான் வந்து சில வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு யூசர்கிட்ட தான் இன்புட்டாக வாங்க போகிறேன். ஓகேங்களா, வாங்கி அந்த வேல்யூ நான் டைரெக்டாக பாஸ் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல செட் மெத்தட் எழுதலை. எதுக்கு எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்குக்கு எழுதுகிறேன். அதாவது இந்த மார்க்குக்காக செட் மெத்தட் நான் எழுத போகிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், செட் மெத்தட் நான் எழுதுகிறப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பப்ளிக் தான். ஓகேங்களா, ஸோ பப்ளிக் மெத்தட் வச்சு தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக் வாய்ட் செட் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் மார்க்ஸில் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இன்ட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே செட் பண்ணுறோம் அப்படின்றனால நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா திஸ் டாட் மார்க்ஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ். ஓகே, ஆல்ரெடி திஸ் கீவேர்டு எதுக்குன்றது நான் சொல்லியிருக்கேன், அதே தான் எல்லா இடத்துலையும் வந்துட்டுருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை பார்த்தோன்னே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வரப்போகிற ஒரு மார்க்கை வந்துட்டு நான் இந்த மார்க்குக்கு அசைன் பண்ணுறேன் அப்படின்றது மீனிங் இந்த இடத்துல. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த செட்டர் மெத்தட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய மார்க்கை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு கிரேடை கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ மார்க்கை பேஸ் பண்ணி கிரேடை கால்குலேட் பண்ணுறதுனால நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு புதுசாக ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் கிரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் கிரேட் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் மெத்தடை க்ரியேட் பண்ணோன்னே எனக்கு எரர் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்துட்டு ஸ்ட்ரிங் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த எரர் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன ஆகிடுச்சு, எரர் போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் அந்த எரர் காமிச்சிட்ருக்கோம், அது ஒரி பண்ண வேண்டாம். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறேன், எல்ஸ் இஃப் லேடர் கண்டிஷன் நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது மல்டிபிள் கண்டிஷன் நான் வந்துட்டு அட் அ டைமில் செக் பண்ண போகிறேன் அப்படின்ற பர்பஸ்க்காக நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இஃப் மார்க்ஸ் ஒரு வேளை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A+ அப்படின்ற மாதிரி எனக்கு கிரேடு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, இஃப் மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 இருந்ததுன்னா
ஓகே எனக்கு A ப்ளஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே அப்படி இல்லை அப்படின்றப்போ எல்ஸ் இஃப் ஓகே மார்க்ஸுடைய வேல்யூ greater than or equal to 75 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே 75 இருக்குன்னா அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு A ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் அப்படியே இந்த லைனை ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மார்க்குடைய வேல்யூ வந்துட்டு 60 இருந்தது அப்படின்னா ஸோ மார்க்குடைய வேல்யூ 60 இருந்தது அப்படின்னா நான் வந்துட்டு B கிரேடுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மார்க்குடைய வேல்யூ greater than or equal to 40 இருக்குது அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன் C கிரேடுன்னு வச்சுக்கிறேன். ஓகே ஸோ ஒருவேளை மார்க்குடைய வேல்யூ 40 பிலோவில் இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்க ஃபெயில். ஓகே ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் பிளாக்கில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எஃப்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறேன் நான் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ முடிச்சாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எந்த எரரும் கிடையாது. ஸோ ப்ராப்பராக நம்ம செட் பண்ணிட்டோம். அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் வந்துட்டு 90 அல்லது 90 above அப்படின்னா A ப்ளஸ் கிரேட் எனக்கு வரணும். அல்லது ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்கு 75 ஆர் 75 above அப்படின்னா A கிரேட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்கு 60 அல்லது 60 above அப்படின்னா B கிரேட் ரிட்டர்ன் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் வந்துட்டு 40 அல்லது 40 above அப்படின்னா எனக்கு C கிரேட் ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்கு 40 பிலோ அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஃபெயில். அதனால் F அப்படின்ற ஒரு கிரேடை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே இது எதுக்காக இந்த மெத்தட் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க்கை வந்துட்டு கிரேடை பேஸ் பண்ணி நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அதாவது என்னுடைய மார்க்கை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு கிரேடு நான் க்ரியேட் பண்ண போகிறேன்றனால இந்த மெத்தட் நான் எழுதியிருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் நான் எழுதிக்கிறேன். பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே. ஓகே இந்த மெத்தடுக்குள்ளே நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூம் நான் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? என்ன வேல்யூ நான் டிஸ்பிளே பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி நான் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தட் ஐடி அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஓகே நல்லா கவனிங்க. இது டபுள் கோர்ஸில் கொடுக்குறது எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகிடும் கன்சோலில். ஐடின்றது ஐடியில் என்ன வேல்யூவோ அதே எனக்கு பிரிண்ட் ஆகும்னு அர்த்தம். ஓகே ஃபைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்துட்டு கன்கரண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். டபுள் கோட்ஸ் கமா ஐடி நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு கமா வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் கமா வச்சாலும் சரி, அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணாலும் சரி. அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணணுன்னா ஸ்லாஷ்னு யூஸ் பண்ணுங்கள். இல்லை கமா வச்சிங்கன்னா ஒரே லைனில் உங்களுக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரே லைனில் வச்சுக்கிறேன். ஓகே கமா அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி, அடுத்த நான் வந்துட்டு நேம் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நேம் கன்கரண்ட் ஆப்ரேட்டர் நேம். ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அகெயின் கன்கரண்ட் ஆப்ரேட்டர். ஓகே ஸோ கமா வச்சுட்டேன். ஸோ நேமை பிரிண்ட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல நேம்க்கான வேல்யூ வந்துட்டு கமா கொடுத்துட்றோம். ஓகே கமா கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கை நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். ஸோ மார்க்ஸ். ஓகே ஸோ ப்ளஸ் அதாவது கன்கரண்ட் ஆப்ரேட்டர் மார்க்ஸ். ஓகே ஸோ இங்கே டபுள் கோட்ஸ் மார்க்கு முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ப்ளஸ் கிரேடு. அவ்வளோதான். ஐம் சாரி, எடுத்தோடனே கிரேடு நம்ம டைரெக்டாக கொடுக்கல. நம்ம வந்து கிரேடுக்கு ஒரு மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட் நான் அப்படியே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கால் பண்ணுறேன். கெட் கிரேடு மெத்தட். தட்ஸ் இட். இப்போ பாருங்கள் எதுவும் இல்லை. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓகே என்கேப்சுலேஷன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்கேப்சுலேஷன் இங்கே நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக கன்செப்ட் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஓகே வேறு என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப் லேட்டர். ஓகே எதுக்காக, எனக்கு வந்துட்டு கிரேடு நான் கால்குலேட் பண்ணும், மார்க்கை பேஸ் பண்ணி கிரேடை கால்குலேட் பண்ணுன்றதுனால நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், எல்ஸ் இஃப் லேட்டர் நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ஸோ ப்ராப்பராக நம்ம எல்லா ஃபைலையும் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் மேலே ஒரு ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, admin.javaவில் மேலே ஒரு ஸ்டார் இருக்குது. ஸ்டார் இருந்தால் என்ன அர்த்தம், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க, ஆனால் அந்த ஃபைலை நீங்கள் இன்னும் சேவ் பண்ணல, ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கீங்க அல்லது சேவ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட்டில் நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய பேக்கேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னொரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளாஸ். ஓகே ஸோ இந்த கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய கிளாஸ் நேம் கொடுக்குறேன். என்ன கிளாஸ் நேம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்
மேனேஜ்மெண்ட் ஆப் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போது இந்த கிளாஸில் தான் நான் மெயின் மெத்தடை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த கிளாஸ் தான் என்னோடய என்ட்ரி பாயிண்ட்டு. ஓகே, இங்கேருந்து தான் வந்து எனக்கு எல்லாமே ப்ராசஸ் நடக்கணுன்றனால நான் மெயின் மெத்தட் எனக்கு வேணுன்றனால மெயின் மெத்தட் இங்கே நான் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மெயின் மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மெயின் மெத்தடுக்கு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மெயின் மெத்தடுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ளே நான் எதை இந்த ப்ரோக்ராமில் இந்த ப்ராஜெக்ட்டில் நான் பண்ணாலும் யூஸர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி தான் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ யூஸர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி நான் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், ஜாவாவில் யூஸர்கிட்ட இருந்து நீங்கள் இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் வேஸில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணலாம், ஃபைல் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம், ஓகே ஜாவா ஸ்விங் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் வேஸில் உங்களால் யூஸர்கிட்ட இருந்து இன்புட்டை கெட் பண்ண முடியும். அதில் ரொம்ப ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ். ஓகே, by using scanner class you can able to get input from the user at runtime. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் ஜாவாவில். ஓகே, ஸோ ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். எஸ்ன்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? சொல்லிவிட்டு இதில் நான் என்ன பாஸ் பண்ணுறேன், system.in. ஓகே, ஸோ ஸ்கேனர் கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு என்ன வருதுன்னா எரர் வருது. ஏன் எனக்கு எரர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கேனர் கிளாஸ் நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ இதுக்கான பேக்கேஜ் ஓகே நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸ் எந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கோ அந்த பேக்கேஜ் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் java.util.scanner. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணோன்னே பாருங்கள் இந்த லைனில் எனக்கு எரர் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஸ்டில் முன்னாடி வந்துட்டு ஒரு எல்லோ ஐக்கான் ஒரு வார்னிங் மாதிரி காமிக்குது இல்லையா? அது எதனால் காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டை நீங்கள் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்னிங் உங்களுக்கு காமிக்காது. நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணுன்றது இல்லை, க்ளோஸ் பண்ணலினாலும் எந்த எரரும் வராது. பட் க்ளோஸ் பண்ணுறது ப்ரொஃபஷனலாக இருக்கும். சாரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்கேனர் கிளாஸ் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அட்மின் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு என்னுடைய அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அட்மின் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். அட்மின் ஈக்குவல் டு நியூ அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஆப்ஜெக்ட் ப்ராப்பராக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு ஏன் எரர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, பட் ஸ்டில் உங்களுக்கு எரர் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த கிளாஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஓகே, அது கால் ஆகிறதுக்கும் இங்கே எரர் வர்றதுக்கு என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஓகே, அட்மின் அப்படின்ற கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. பட் அந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர் ஸ்ட்ரிங் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டராக இருக்குது அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் கொடுத்தோடனே என்ன ஆயிடுச்சு, அந்த எரர் போயிடுச்சு. ஒருவேளை அந்த டபுள் கோட்ஸை டெலீட் பண்ணி பாருங்கள், எரர் வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம், டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கனாலே என்ன அர்த்தம், ஸ்ட்ரிங் வேல்யூ தான் நம்ம டபுள் கோட்ஸில் கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய சேனல் நேம் நான் அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன், என்டையர் ஸ்கில் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, எரர் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அட்மின் கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கலெக்ஷன் கான்செப்டில் ஓகே கலெக்ஷன்ஸில் அரே லிஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் நான் வந்து அரே லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்றப்போ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன் நீங்கள் வந்துட்டு நம்பர் ஆஃப் டேட்டா வந்துட்டு ஒரே வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அரே கூட சூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அரே சூஸ் பண்ணலாம். பட் அரேயில் ஒரு பிக்கஸ்ட் ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அரே க்ரியேட் பண்ணுறப்பயே அரேக்கான சைஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும் இனிஷியலாக. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அரே ஆஃப் 10, நான் 10 வேல்யூஸ் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அல்லது அரே ஆஃப் 100, ஓகே அரே ஆஃப் 50, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், சைஸை ஃபஸ்ட்லேயே ஸ்பெசிஃபை பண்ணிடணும். ஸோ சைஸை ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியாது, அரே சைஸை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் அரேயில் இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் ட்ராபேக். ஓகேங்களா? பட் நம்ம ப்ராஜெக்ட் லெவலில் போகிறப்போ நம்மளுக்கே தெரியாது, நம்ம சடனாக வந்து ஒரு 100 டேட்டா ஆட் பண்ணுறோம். ஓகே, அல்லது ஒரு 12 டேட்டா எனக்கு வேண்டான்னா ஓகே ஒரு 12 ரெக்கார்ட்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணுறேன். இந்த மாதிரி டைனமிக்காக நான் வந்துட்டு ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் எனக்கு.
அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அரே கான்செப்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு அரே லிஸ்ட் நான் எடுக்கிறேன். ஏன்னா டைனமிக்காக நம்ம வந்துட்டு மெமரி அலோகேஷன் அடுத்ததாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஆட் பண்ணிக்கணும், ரிமூவ் பண்ணிக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும். இது மாதிரி எல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியும், அரே லிஸ்ட்டில் உங்களால், அதாவது கலெக்ஷன்ஸ் கான்செப்டில் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் லெவலில் எப்போவுமே வந்துட்டு அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அரே லிஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அரே லிஸ்ட். இங்கே ஆக்சுவலாக நான் என்ன டைப் நான் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே நம்ம கண்டிப்பாக டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டைப் நான் பாஸ் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து இந்த அரே லிஸ்ட் கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ தட் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி மீனிங்ஃபுல்லாக ஒரு ஆப்ஜெக்ட் நேம் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதை பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலாக அரே லிஸ்ட்டுக்கான ஆப்ஜெக்ட்ன்றது ஓகே, பட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஓகே ஸ்டூடெண்ட்டுடைய லிஸ்ட்டு தான் ஓகே அப்படின்றது நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியுது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோடிங்கில் நீங்கள் வேரியபிள் க்ரியேட் பண்ணாலும் சரி, மெத்தடு க்ரியேட் பண்ணாலும் சரி, கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணாலும் சரி, ஓகே ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாலும் சரி, இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, ஸோ எப்போவுமே எப்படி யூஸ் பண்ணுங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கோ அல்லது உங்களுடைய அப்ளிகேஷனுக்கோ ரிலவெண்ட்டான நேம் யூஸ் பண்ணி பழகுங்க. ஓகேங்களா, அதுதான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல ஓ அப்படின்னு கொடுத்தாலும் ஆப்ஜெக்ட் நேம் வந்துட்டு ஓன்னு கொடுத்தாலும் எனக்கு ஆப்ஜெக்ட் நேம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஓன்னு கொடுத்தா ஒர்க் ஆகாதுன்ற மீனிங்லாம் கிடையாது. ஆனால் ஓ நம்ம எதுக்கு கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் கோடிங்ஸ் அதிகமாக போக 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 நம்ம மீனிங்ஃபுல்லான நேம் கொடுத்துட்டு அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த பர்பஸ்க்காக தான் இது அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கே கன்ஃபியூஷனை வந்து அவாய்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் நேமிங் கன்வென்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய கூட மற்றவங்க எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னாலும் நேமிங் கன்வென்ஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல கேட்கலாம், அடுத்தவன் கோடிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நீங்கள் இந்த நேமிங் கன்வென்ஷன்ஸை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுடைய ஜூனியர்ஸ் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் கம்பெனி போகிறீங்க, உங்கள் கையில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து இதில் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு டெவலப்பர்ஸ் வந்துட்டு அந்த நேமிங் கன்வென்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் அந்த கோடை பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த ரூலுக்காக தான் நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன், நேமிங் கன்வென்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நியூ ஓகே அரே லிஸ்ட் கிளாஸ் நான் வந்துட்டு இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிறேன். டன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அரே லிஸ்ட்ன்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்டுடைய லிஸ்ட்டு வந்துட்டு அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டாவில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்காக தான் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அரே லிஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்டில் எனக்கு இதில் எரர் வருது. ஏன் எரர் வருது, ஆக்சுவலாக நீங்கள் கலெக்ஷன்ஸில் எந்த ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது கலெக்ஷன்ஸில் எந்த ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணாலும் சரி அதுக்கான பேக்கேஜ் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணலன்னா எரர் வரும். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து ஸ்கேனர் கிளாஸ்க்கான பேக்கேஜ் நான் இம்போர்ட் பண்ணி காமிச்சேன். ஓகே, மேனுவலாக நான் டைப் பண்ணி காமிச்சேன். நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காகவும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதுவே சொல்லும் இம்போர்ட் அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் java.title அப்படின்னு சொல்லுது இல்லையா, ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிவிடும் இந்த மாதிரி. ஓகே, ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணோன்னே பாருங்கள் எனக்கு எரர் எதுவும் கிடையாது. ஓகே, எரர் நம்மளுக்கு சால்வ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அரே லிஸ்ட்டுக்கான ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஃபைன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது லிஸ்ட் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதாவது அவுட்புட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு 1 ப்ரெஸ் பண்ணுன்னா ஆட் பண்ணு ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கான டீட்டெயிலை டிஸ்பிளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு எனக்கு வரணும். ஓகேங்களா, அந்த மாதிரி யூசர் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு ஆப்ஷனை அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் ஒரு டைம் அவங்க ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆப்ஷன் அவங்க அவுட்புட்டை பார்த்தோன்னே ஓகே என்ன ஆகக்கூடாது, அப்ளிகேஷன் எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடக்கூடாது. ஓகேங்களா, யூஸராக பார்த்து ஓகே இதுக்கு மேலே நான் எல்லா அப்ளிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் இனிமேல் வெளியில் போய்க்கிறேன் அப்படின்னு யூஸராக பார்த்து சொல்கிற வரைக்கும் அந்த லூப்புக்குள்ளேயே நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா வைல் லூப் இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வைல் லூப் நான் க்ரியேட் பண்ணக்குள்ளேயே நான் வந்துட்டு டெக்னிக்கலாக என்ன பண்ணுறேன், இதை வந்து இன்ஃபைனைட் லூப்பாக இனிஷியலாகவே நான் செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, வைல் ஆஃப் ட்ரூ. வைல் ஆஃப் ட்ரூன்னா என்ன அர்த்தம், எப்போவுமே இந்த வைல் லூப் வந்து ட்ரூ தான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆல்வேஸ் திஸ் கண்டிஷன் பிகம்ஸ் ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அட்மின் அப்படின்ற கிளாஸ் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் அட்மின் கிளாஸ்க்குள்ளே வாங்க.
ஓகே, இதுக்குள்ளே தான் இந்த லிஸ்ட்டை நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இந்த ப்ராஜெக்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னே எனக்கு என்ன ஆகணும், வெல்கம் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு அட்மினுடைய நேம் வரணும், அடுத்து தான் இந்த லிஸ்ட்டு வரணும். இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு யூஸரோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய டீட்டெயிலாக ஆட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வரணும். இந்த லிஸ்ட்லாம் எதுக்குள்ளே இருக்குது, ஷோ மெனு அப்படின்ற மெத்தடுக்குள்ளே இருக்குது. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், அட்மின் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த மெத்தடை கால் பண்ணுறதுக்காக அட்மின் கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம். ஓகே, ஷோ மெனு அப்படின்ற மெத்தடு நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த லிஸ்ட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, இந்த லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் 1 ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், யூஸர்கிட்டேருந்து நம்ம இன்புட்டை வாங்கணும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்குறதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா system.out.println. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்ககிட்ட சாய்ஸ் நான் கேட்குறேன். அதனால் என்ன பண்ணுறேன், என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, உங்கள் சாய்ஸை என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கேட்குறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போது அவங்களுடைய சாய்ஸை என்ட்ரு பண்ணுவாங்க. ஓகே, அந்த சாய்ஸ் நான் வந்துட்டு என்ன பண்ணணும், வேரியபிளாக ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், int choice ஈக்குவல் டு எஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட். கைஸ் இங்கே நல்லா கவனிங்க, எஸ்ன்றது என்னென்னா ஆல்ரெடி நம்ம ஸ்கேனர் கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்றது ஸ்கேனர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒன் ஆஃப் தி ப்ரீடிஃபைன்டு மெத்தட். இந்த மெத்தட் என்ன பர்பஸ்க்காக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸர்கிட்ட இன்புட்டை கெட் பண்ணும். பட் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இன்புட்டு கொடுத்தாலும் ஜாவா வந்துட்டு அதை ஸ்ட்ரிங்காக தான் பார்க்கும். ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றக்காக தான் நம்ம நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற மெத்தடு கொடுக்குறோம். ஓகே, வாங்குகிற வேல்யூ நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோம், சாய்ஸ் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பஃபர் கிளியர் பண்ணணுன்றதுக்கான என்ன பண்ணுறேன், எஸ் டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்ற இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன் பஃபர் கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ சாய்ஸ் நான் வாங்கிட்டேன். இப்போ அந்த சாய்ஸ் நான் செக் பண்ணணும் இல்லை. ஓகேவா, இப்போ 1 கொடுத்துருக்காங்கன்னா 1 கொடுத்தா எனக்கு என்ன ப்ராசஸ் நடக்கணும், 2 கொடுத்தா என்ன ப்ராசஸ் நடக்கணும், 3 கொடுத்தா, அதாவது நம்ம லிஸ்ட்டில் இங்கே சொல்லிட்டோம் 1 கொடுத்தா எனக்கு வந்து ஆட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஆட் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸ் எழுதுனா தானே அவங்க 1 கொடுத்தோன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த ப்ராசஸ்க்காக நான் வந்துட்டு ஸ்விட்ச் கேஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்விட்ச் ஆஃப் சாய்ஸ் நான் உள்ளே பாஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அவங்க கொடுக்குற சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே போய்ட்டு என்ன பண்ணுறேன், கேஸ் 1 இருந்துச்சுன்னா சம் ஆக்ஷன் வந்து எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன், பிரேக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த கேப் நான் ஏன் விட்டுருக்கேன், எம்டி லைன் ஏன் விட்டுருக்கேன்னா, நான் இந்த இடத்துல சம் லாஜிக் எழுத போகிறேன், அது பின்னாடி நான் எழுதுகிறேன். பட் இனிஷியலாக வந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நான் இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கேஸ் 1 க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் 2. ஓகே, இங்கே சம் லாஜிக் எழுத போகிறோம், எழுதிட்டு ஃபைனலாக பிரேக் கொடுத்துக்க போகிறோம். ஓகே, அடுத்ததாக வந்துட்டு கேஸ் 3. ஓகே, இங்கே சம் லாஜிக் எழுத போகிறோம், அதனால் நான் வந்துட்டு கேப் கொடுத்துக்கிறேன், எம்டி லைன் பிரேக்கு. ஓகே, ஆக்சுவலாக இங்கே என்ன லாஜிக் எழுத போகிறோம், ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறதுக்கான லாஜிக். கேஸ் 2ல் என்ன எழுத போகிறோம், எல்லா ஸ்டூடெண்ட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கான லாஜிக். கேஸ் 3ல் என்ன பண்ண போகிறோம், மார்க் அப்டேட் பண்ணுறதுக்கான லாஜிக். ஓகேங்களா, அடுத்தது கேஸ் 4. கேஸ் 4 உங்களுக்கு தெரியும், கேஸ் 4 கொடுத்தாலே எனக்கு என்ன ஆகணும், எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடணும். ஓகேங்களா, எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வர்றதுக்கு நான் என்ன பண்ணலாம், சிஸ்டம் டாட் எக்ஸிட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி உள்ள 0 பாஸ் பண்ணலாம். சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 இது கொடுத்தோன்னா அப்ளிகேஷன் விட்டு வெளியில் டெர்மினேட் ஆகிடும். அதாவது அப்ளிகேஷன்லேருந்து டெர்மினேட் ஆகணும்னா சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது டெர்மினேட் ஆகிடுச்சா இல்லையான்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சும்மா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஓகே, ஸோ எக்ஸிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த கேஸுடைய எண்டில் பிரேக் நான் கொடுத்துக்கிறேன், ஏன்னா பிரேக் அப்படின்ற இந்த கீவேர்ட். ஓகேங்களா, ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிட் ஆனிச்சுனாலே எனக்கு என்ன ஆகும், லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஓகே ஃபைன், எந்த கேஸுமே எனக்கு மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட்டு கேஸ் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக டிஃபால்ட் நான் எழுதுகிறேன். ஜென்ரலாக எதுக்காக நம்ம டிஃபால்ட் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இன்கேஸ் யூசர் வந்துட்டு யூசரோ ஸ்டூடெண்ட்டோ இப்போ 1லேருந்து 4 வரைக்கும் நம்ம கேஸ் செட் பண்ணியிருக்கோம். இந்த 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற ஆப்ஷன் இல்லாமல் அவங்க வந்து 0 கொடுக்குறாங்க, அல்லது 5ன்னு கொடுக்குறாங்க, அல்லது 10ன்னு கொடுக்குறாங்க, 12ன்னு கொடுக்குறாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லணும், இன்வேலிட் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம தெரியப்படுத்தணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதிலே என்ன பண்ணிக்கலாம், ப்ளீஸ் என்டர் ஏ வேல்யூ பிட்வீன் 1 to 4 அப்படின்னு கொடுக்குறதாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் இங்கே ஜஸ்ட் இன்வேலிட் சாய்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், பிரேக் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கேஸ் 4 முடிச்சிட்டோம், டிஃபால்ட் கேஸும் முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு பெண்டிங் இருக்கிறது என்ன,
இந்த 1 2 3 ஓகே 1ன்னா என்ன ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணுறதுக்கான லாஜிக் என்னவோ அதை நம்ம எழுதலாம். ஓகேங்களா. ஸோ 1ன்னா என்ன அர்த்தம், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1ன்னா ஆட் ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டில் ஆட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸர்கிட்ட நான் இன்புட் வாங்கணும். என்ன இன்புட் வாங்கணும், ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி என்டர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இங்கே ஸ்டூடெண்ட் கிளாஸில் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி, ஸ்டூடெண்ட்டுடைய நேம், ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்கு, இதுதான் ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயிலாக நான் வந்து வாங்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3 வேலையை நான் இன்புட்டாக வாங்கணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா system.out.println ஓகே என்டர் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ என்டர் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்புட்டை வாங்கணுன்றதுக்காக இன்ட் ஐடி ஈக்குவல் டு ஓகே ஸோ எஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட். உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட் எதுக்குன்னு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா. ஸோ அடுத்ததாக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், பஃபர் கிளியர் பண்ணுறதுக்காக எஸ் டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஐடி இன்புட்டாக வாங்கிட்டேன். ஓகே, ஐடி மட்டுமா நம்ம வாங்க போகிறோம், இல்லை நேமும் வாங்கணும் மார்க் வாங்கணும். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், system.out.println என்டர் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் நேம் இன்புட்டாக வாங்கணுன்றனால ஸ்ட்ரிங்கை நான் வாங்கிக்கிறேன். ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு எஸ் டாட் நெக்ஸ்ட் லைன் மெத்தட். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன், நேமை நான் இன்புட்டாக வாங்கிக்கிறேன். ஸோ அடுத்தது நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், நேம் இன்புட்டாக வாங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு மார்க் இன்புட்டாக வாங்கணும் இல்லையா. ஸோ system.out.println என்டர் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்டர் மார்க்ஸ்னு சொல்லிட்டு மார்க் நான் இன்புட்டாக வாங்கணுன்றனால இன்ட் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் எஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மார்க் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், இன்புட்டாக வாங்கிட்டேன். ஓகே, இப்போ நான் டோட்டலாக என்னென்ன வாங்கியிருக்கேன்னா ஐடி இன்புட்டாக வாங்கியிருக்கேன், நேம் இன்புட்டாக வாங்கியிருக்கேன், மார்க் இன்புட்டாக வாங்கியிருக்கேன். 3 வேலை இன்புட்டாக வாங்கியாச்சு. இப்போ வாங்கின வேலையை நான் என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். அதாவது இன்புட்டு வாங்கியிருக்கனே தவிர இப்போ நான் என்ன பண்ணணும், அதை ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா. எதில் ஸ்டோர் பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த டேட்டாலாம் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், அரே லிஸ்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இல்லையா. இது நான் ஜஸ்ட் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸ்டூடெண்ட் லிஸ்ட். இங்கே நான் என்ன பண்ணுறேன், டாட் ஆடுன்றது ப்ரிடிஃபைன்ட் மெத்தட். இதில் அரே லிஸ்ட் கிளாஸில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ப்ரிடிஃபைன்ட் மெத்தட் தான் ஆட். இந்த ஆட் மெத்தட் வச்சு நான் என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் டேட்டாஸை என்னால் ஸ்டோர் பண்ண முடியும் இந்த ஆப்ஜெக்டில் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஆட் ஆஃப் நியூ, இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் ஆஃப், அதாவது ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸுக்கு நான் டைனமிக் மெமரி அலோகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. ஐடி நான் பாஸ் பண்ணுறேன், ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டோம்ல. ஓகே, ஐடி நான் பாஸ் பண்ணுறேன், அடுத்தது நேம் பாஸ் பண்ணுறேன், அடுத்தது மார்க்கை பாஸ் பண்ணுறேன். ஸோ ஐடி கமா நேம் கமா மார்க்ஸ். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன், பாஸ் பண்ணிவிட்டு என்ஸ் வித் செமிகோலனோட என் பண்ணிக்கிறேன். எரர் போயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்ஸ் நான் வந்துட்டு பாஸ் பண்ணோன்னே எனக்கு அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துடும். ஓகே, எனக்கு அதில் போய் செட் ஆகிடும், எல்லாமே ஆட் ஆகிடும். ஆட் ஆனிச்சா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், system.out.println ஓகே ஸோ ஸ்டூடெண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல கன்ஃபர்மேஷனுக்காக நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஃபைன், இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு கேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆப்ஷன் 1 ஓகே, அவங்க ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான லாஜிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டாவது லாஜிக் என்ன, டிஸ்பிளே பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து இந்த டிஸ்பிளே பண்ணக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க 2 ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணாங்கன்னா டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகணும். இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இருந்துச்சுன்னா தான் டிஸ்பிளே ஆகும், டேட்டா இல்லைன்னா ஓகேவா. அப்போ டேட்டா இல்லைன்னா எனக்கு என்ன சொல்லணும், எந்த டேட்டாவும் இல்லைன்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். ஓகேங்களா. அதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இஃப் ஓகே ஸோ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் தான் எல்லா டேட்டாவும் இருக்கும். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். டாட் நான் செக் பண்ணுறேன், இஸ் எம்டி. ஓகே, ஒருவேளை இது எம்டியாக இருந்துச்சுன்னா ஓகேவா, அவங்களுக்கு நான் என்ன தெரியப்படுத்துகிறேன், system.out.println ஓகே ஸோ நோ ஸ்டூடெண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் இந்த இடத்துல. ஓகேங்களா. எப்போது எந்த ஒரு டேட்டாவும் உள்ளே இல்லைன்னா நோ ஸ்டூடெண்ட் ஃபவுண்டுன்னு சொல்லிடுறேன். அதர்வைஸ் டேட்டா இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக்கில் வந்துட்டு டேட்டா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப். ஓகே, இது வந்து நார்மல் ஃபார் லூப் கிடையாது, ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் இல்லை, இது வந்து நான் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல, ஃபார் ஈச் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ், அதாவது ரிட்டன் டைப் இது.
ஓகே, எஸ்டின்றது ஒரு ஆப்ஜெக்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டெஸ்டினேஷன். ஓகேங்களா, சோர்ஸாக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட்க்கான ஆப்ஜெக்ட். ஏன்னா இதில் தான் எல்லா டேட்டாவும் இருக்குது. ஓகே, அப்போ இது சோர்ஸு. இதிலிருந்து என்ன பண்ணும், இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் இங்கே பாஸ் பண்ணும், டெஸ்டினேஷனுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கிறத தான் நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ண போகிறேன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், எஸ்டி டாட் டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணாலே டிஸ்பிளே மெத்தடில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா, டிஸ்பிளே மெத்தடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியை பிரிண்ட் பண்ணுறோம், நேமை பிரிண்ட் பண்ணுறோம், மார்க்கை பிரிண்ட் பண்ணுறோம், கிரேடை பிரிண்ட் பண்ணுறோம், எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேங்களா, ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தடை நான் கால் பண்ணி விட்டுறேன். தட்ஸ் இட். எப்போது நல்லா கவனிங்க, எந்த டேட்டாவும் உள்ளே இல்லைன்னா நோ ஸ்டூடெண்ட் ஃபவுண்டுன்னு சொல்லிவிடும். டேட்டா இருந்துச்சுன்னா எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை டிஸ்பிளே பண்ணிவிடும். அதுக்காக நான் எக்ஸ் பிளாக்கில் இதை எழுதிக்கிறேன். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கேஸ். ஓகேங்களா, தேர்ட் கேஸில் ஓகே, இந்த தேர்ட் கேஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் வந்துட்டு நான் அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துலையும் நான் வந்துட்டு ஒரு விஷயம் நான் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க் அப்டேட் பண்ண போகிறோன்னா எந்த ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் அப்டேட் பண்ணணுன்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரியப்படுத்தணும். ஓகேங்களா, அப்போ எதை வச்சு தெரியப்படுத்தலாம், ஒன்று ஸ்டூடெண்ட்டுடைய நேமை சொல்லலாம். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்டுடைய நேம் சொல்கிறப்ப என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ 2 ஸ்டூடெண்ட்டுடைய நேம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா பிரச்சனையாகும். ஓகேங்களா, அதனால நம்ம பெஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஐடி பேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஐடியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்கை நான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, அப்போ இந்த ஐடின்னு சொல்கிறப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செக் பண்ணணும், இந்த ஐடி வந்து ஏற்கனவே இருக்கா இல்லையா அப்படின்ற செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா தான் ஓகே இந்த ஐடி இருக்குது, நீங்கள் வந்து மார்க் அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லணும். அந்த ஐடி இல்லைன்னா அப்படி ஒரு ஐடியே இல்லை அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரியப்படுத்தணும் இல்லையா. அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி நான் வாங்கணுன்றதுக்காக ஓகே இதில் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், சர்ச் ஐடி அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இன்புட் நான் வாங்கிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்புட்டை வாங்கிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நானே வந்துட்டு பூலியன் ஓகே ஃபவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் செட் பண்ணி பூலியன் வேரியபிள் செட் பண்ணி இனிஷியலாக ஃபால்ஸ்ன்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரிச் லூப்பில் ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற ரிட்டன் டைப் எஸ்டி கோலன் ஸ்டூடெண்ட் லிஸ்ட். ஓகே, இது இருக்குது அரே லிஸ்ட்க்கான ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் என்ன பண்ணுறோம், என்டர் நியூ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஓகேங்களா, நியூ மார்க்கை என்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், மார்க் என்டர் பண்ணுறதுக்காக நியூ மார்க்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட். ஓகே, மார்க்கை இன்புட்டாக வாங்கிடுறோம். சரிங்களா, ஸோ மார்க்கை இன்புட்டாக வாங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஓகே மார்க் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு அல்லது அப்டேட் பண்ணியாச்சுன்னு தெரியப்படுத்துகிறேன். நான் அதை எப்படி தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்ஸ் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியப்படுத்திடுறேன். ஓகே, தெரியப்படுத்தின உடனே நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஃபவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா, செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதோட நான் பிரேக் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெவலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஐடி வாங்கினேன், அதாவது ஒரு இன்புட் வாங்கினேன். ஓகே, இனிஷியலாக ஃபால்ஸ்ன்னு சொல்லி செட் பண்ணேன். ஓகே, ஸோ மார்க்கை வந்துட்டு வாங்கியிருக்கேன், புது மார்க் வாங்கியிருக்கேன், அதை மார்க் வந்து அப்டேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போது நல்லா கவனிங்க, டைரெக்டாக இப்படி நம்ம பண்ணோமா நம்மளுக்கு தெரியாது. என்ன தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஏற்கனவே இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஓகே, அது தெரியணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லிசன், இப்போ இந்த இடத்துல எங்கள் இந்த ஃபார் லூப் இருக்குல்ல, இதுக்குள்ளே போன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். ஓகே, இஃப் ஓகே, ஸோ எஸ்டி டாட் என்ன பண்ணுறேன்னா எஸ்டி டாட் கெட் ஐடி ஈக்குவல் டு சர்ச் ஐடி. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ எஸ்டி டாட் கெட் ஐடி ஈக்குவல் டு சர்ச் ஐடி என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம கெட் ஐடின்ற ஒரு மெத்தட் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. எங்கே இருக்குது, ஸ்டூடெண்ட் கிளாஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, கெட் ஐடின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஐடி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த கெட் ஐடியில் இருக்கிற வேல்யூவும் இப்போ நீங்கள் என்டர் பண்ணிங்களா இந்த வேல்யூவும் செக் பண்ணுறோம். ஓகே, இந்த வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா, இந்த வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்,
இந்த என்டையர் ப்ராசஸை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ப்ராசஸ் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேலை நடக்கணும். ஒரு வேளை எனக்கு வந்துட்டு அந்த ஐடியே ட்ரூ கிடையாது, அந்த ஐடியா ஆல்ரெடி இல்லை, மேட்ச் ஆகலை அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும், அப்படி ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன சொல்லணும், அந்த இடத்துல இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இஃப் நாட் ஃபவுண்டு இல்லைன்னா. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபவுண்டில் என்ன பண்ணியிருக்கோம், ட்ரூன்னு செட் பண்ணியிருக்கோம். நாட் ஃபவுண்டுனா ஃபால்ஸ், அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே, இல்லைன்னா அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல system.out.println ஓகே ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன். தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி நம்ம கேஸ் 4 டிஃபால்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அட்மின் கிளாஸ்க்காகட்டும், அரேலிஸ்ட்காகட்டும், ஓகே, கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அரேலிஸ்ட்டில். அந்த மாதிரி எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த எரரும் இல்லாமல் ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வெல்கம் அட்மின். ஓகே, அட்மின் யார், என்டையர். ஓகே, வெல்கம் அட்மின் என்டையர் அப்படின்னு வந்துருச்சு. இங்கே எனக்கு லிஸ்ட் வருது, ஆட் ஸ்டூடெண்ட், வியூ ஆல் ஸ்டூடெண்ட், அப்டேட் ஸ்டூடெண்ட், எக்ஸிட். அதாவது 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட் ஸ்டூடெண்ட்னு அர்த்தம், 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வியூ ஆல் ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். ஓகே, 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்டேட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிட்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சாய்ஸ் வந்து என்டர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இனிஷியலாக எனக்கு எந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலுமே இருக்காது. ஓகேங்களா? இருக்காதுன்னு எனக்குமே தெரியும். ஆனால் அதை என்ன பண்ண போகிறேன், செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, அதனால் என்ன பண்ணுறேன், 1 ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 வியூ ஆல் ஸ்டூடெண்ட்டு 2 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோன்னே அது என்ன சொல்லுது, நோ ஸ்டூடெண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு. கரெக்டாக சொல்லிடுச்சு, எந்த ஸ்டூடெண்ட்டுமே உள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 அப்படின்ற வேல்யூ நான் வந்துட்டு என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? என்டர் பண்ணோன்னே அது என்ன சொல்லுது, அதாவது ஸ்டூடெண்ட் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐடி என்டர் பண்ண சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1. நேம் என்டர் பண்ண சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, சூர்யா அப்படின்ற ஒரு நேம் நான் என்டர் பண்ணுறேன். அடுத்து மார்க்ஸ் கேட்குது. நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா 56 அப்படின்ற ஒரு மார்க் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு என்ன ஆகுது, ஸ்டூடெண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஸ்டூடெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? இப்போ ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணதுக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்தோம். இப்போ ஸ்டூடெண்ட்டை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அகைன் நான் என்ன பண்ணுறேன், சாய்ஸில் போய்ட்டு 2 அப்படின்றத கொடுக்குறேன். ஏன்னா வியூ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சாய்ஸ் வந்துட்டு நான் 2 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஐடி 1, நேம் வந்துட்டு சூர்யா, மார்க் வந்துட்டு 56. அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம கிரேட் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணோம். ஓகே, இந்த மார்க்குக்கு சி கிரேடு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ சூர்யாவுடைய கிரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி. ஓகே, அகெயின் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகிருக்கு, இந்த மெனு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா யூஸராக பார்த்து வெளியில் போகிறவர்களும் இதுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு வைல் ஆஃப் ட்ரூ இன்ஃபைனைட் லூப் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட் பண்ணிட்டோம், வியூவும் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 மோர் ஸ்டூடெண்ட் நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறேன். அப்போ 1 மோர் ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆட் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் ஐடி கேட்குது 2. ஓகே, அடுத்து நேம் கேட்குது. ஸோ நேமில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் கவின் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். மார்க்கு கேட்குது 99 அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு, டிஸ்பிளே பண்ணிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், 1 மோர் ஸ்டூடெண்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, சாய்ஸில் நல்லா கவனிங்க, 1 கொடுத்தா ஆடுன்னு அர்த்தம். அதனால் சாய்ஸில் நான் 1 கொடுக்குறேன். பட் ஸ்டூடெண்ட் ஐடி இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டூடெண்ட்டுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, மார்க் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 85 அப்படின்ற ஒரு மார்க் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கேயும் ஸ்டூடெண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்ற டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக 2. ஓகே, வியூ ஆல் ஸ்டூடெண்ட்டு 2 அப்படின்ற ப்ரெஸ் பண்ணுறேன். கொடுத்தோன்னே நம்மளுக்கு தெரியுது. ஓகே, 3 ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டா எனக்கு இந்த இடத்துல வருது. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து சி கிரேட், செகண்ட் ஸ்டூடெண்ட்டு கவின் பார்த்தீங்கன்னா A+ கிரேட், அபி வந்து பார்த்தீங்கன்னா A கிரேட். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டீட்டெயில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்கை நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ நான் அதுக்கு என்ன ப்ரெஸ் பண்ணணும், 3 அப்படின்ற வேல்யூ நான் இன்புட்டாக கொடுக்கணும். அதாவது சாய்ஸ் 3 கொடுக்குறேன். ஓகே, வாட் ஹேப்பன்? ஸோ 3 மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. ஓகே, அகெயின் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்குது. ஸோ எக்ஸெப்ஷன் வருது, இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன். நான் செக் பண்ணுறேன் இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்பர் 3 இங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் என்ட்ரு பண்ணுறேன், அதாவது சாய்ஸ் என்ட்ரு பண்ணேன். ஓகே, ஸோ இந்த சாய்ஸ் என்ட்ரு பண்ணக்குள்ளேயே எனக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இந்த இஷ்யூ எனக்கு வருது. ஓகே, இன்ட் சர்ச் ஐடி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாய்ஸ் நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இங்கே நான் பெட்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பஃபர் நான் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா, ஸோ இதில் எனக்கு எந்த இடத்துல எரர் வருது, இந்த தேர்ட் ஒன் கொடுக்குறப்ப தான் எனக்கு எரர் வருது. ஆக்சுவலாக எரர் அப்படின்னா அடுத்தடுத்துன்னு போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி இன்ட் சர்ச் ஐடி ஈக்குவல் டு எஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஏன் இது நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்குகிறேன். ஓகே, அந்த இன்புட்டை வாங்குறப்போ செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஐடி வாங்கி அந்த ஐடி வச்சு தான் நான் வந்து செக் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், என்டர். ஓகே, கேஸ் 3ல நான் டைரெக்டாக கொடுத்துருக்கேன்ல. ஓகே, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடி நான் வாங்கணும். அந்த ஐடி வாங்குறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், ஐடி என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும் இல்லையா. அதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால் ஃபஸ்ட் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்டர் ஸ்டூடெண்ட் ஐடி டு அப்டேட் அப்படின்ற மாதிரி மீனிங்ஃபுல்லாக நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, டைரெக்டாக ஐடி அப்படின்னு கொடுக்காம அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்னாகும், கேஸ் 3 அதாவது 3 அப்படின்ற ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு இது மேட்ச் ஆகிடும், உள்ளே வந்துடும். அப்போ என்கிட்ட இது கேட்கும். ஓகேவா, கேட்டோன்னே என்ன பண்ணுறேன், நான் ஒரு இன்புட்டை கொடுக்குறேன். ஓகே, இன்புட்டை கொடுத்தோன்னே நான் அடுத்து என்ன பண்ணுறேன், பூலியன் வேல்யூவில் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், செட் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு ஃபார் லூப். ஓகே, இதில் வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட்லேருந்து நான் வந்து எஸ்டிக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகே, எஸ்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இஃப் கண்டிஷனில் நான் செக் பண்ணுறேன். ஓகே, இஃப் கண்டிஷனில் நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டி டாட் கெட் ஐடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஈக்குவல் டு ஓகே இந்த இடத்துல நான் என்ன செட் பண்ணுறேன், சர்ச் ஐடியா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ ப்ராப்பராக இருக்கணுன்றதுனால நான் ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்டர் நியூ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இன்புட்டை கெட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல செட் மார்க்ஸ் அப்படின்றது நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ எஸ்டி டாட் செட் மார்க்கை செட் பண்ணால் தானே அது நம்மளுக்கு முடியும். ஓகே, நியூ மார்க்ஸ், அதாவது நான் என்ன மார்க்கை புதுசாக என்டர் பண்ணுறனோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், நியூ மார்க் அப்படின்றத நான் செட் பண்ணுறேன். அதாவது இப்போ இந்த மெத்தட் எனக்கு கால் ஆகும், எஸ்டி டாட் செட் மார்க்ஸ் ஆஃப் நியூ மார்க்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு நியூ மார்க் இந்த இடத்துல வாங்கியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஐடி செக் பண்ணுறேன், அந்த ஐடி இருந்துருச்சு அப்படின்னா ஓகே இப்போ நீங்கள் மார்க் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அந்த அப்டேட் பண்ணக்கூடிய மார்க் நான் என்டர் பண்ணுறேன். இப்போ இந்த மார்க் வந்து செட் மார்க்கில் போய் ஸ்டோர் ஆகணும். ஓகே, ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த டேட்டாலாம் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன் டிஸ்பிளே மெத்தடுக்குள்ளே. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், செட் மார்க்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், மார்க் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து ஃபவுண்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணிவிட்டேன், பிரேக் கொடுத்துட்டேன். சரிங்களா, அடுத்தது ஒரு வேளை எதுவும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய ப்ராஜெக்ட் நான் ரன் பண்ணுறேன், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, இப்போ நான் சாய்ஸ் 2 என்டர் பண்ணுறேன், எந்த ஸ்டூடெண்ட்டும் இருக்காது. ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ப்ராஜெக்ட் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சாய்ஸ் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஐடி கேட்குது, ஐடி கொடுக்குறேன். ஓகே, ஸோ நேம் கேட்குது, நேம் வந்துட்டு தினேஷ் அப்படின்றது நான் கொடுக்குறேன். மார்க் கேட்குது, மார்க் வந்துட்டு ஒரு 78 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஸ்டூடெண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. செக் பண்ணுறேன் டிஸ்பிளே ஆகுதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு செகண்ட் சாய்ஸ் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா, அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ தேர்ட் சாய்ஸ் கொடுக்குறேன் அப்டேட் பண்ணணுன்றதுக்காக. என்டர் ஸ்டூடெண்ட் ஐடி டு அப்டேட்டுன்னு சொல்லி கேட்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ஐடி தான். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ஐடி தான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ID 1 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ நியூ மார்க்கு கேட்குது.
நியூ மார்க் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா 90 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ 19 கொடுத்தோன்னே மார்க்ஸ் அப்டேட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சாய்ஸ் நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ சாய்ஸ் என்ட்ரு பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஸோ 2 அப்படின்னு கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஓகே மார்க் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. முன்னே இருந்த மார்க் இல்லாமல் இப்போ மார்க்கும் அப்டேட் ஆகிடுச்சு. அந்த மார்க்கு தகுந்த மாதிரி கிரேடும் நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில் ஆட் பண்ணுறதுனால சாய்ஸ் 1 நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2, ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு கவின். ஓகே, மார்க் வந்துட்டு 56. ஓகே, அடுத்தது அகெயின் சாய்ஸ் கேட்குது. அகெயின் நான் ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா ஆட் பண்ணுறேன். 1, ஐடி வந்துட்டு 3. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு அபி அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். மார்க் வந்துட்டு 67 அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சாய்ஸ் கேட்குது. அகெயின் நான் ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 4. ஓகே, ஸோ நேம் வந்துட்டு ஹரி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்ஸ் கேட்குது 88 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அகெயின் ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஆட் பண்ணுறதுனால 1 அப்படின்னு சாய்ஸ் கொடுத்துக்கிறேன். ஐடி வந்துட்டு 5. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காவ்யா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ மார்க்ஸ் வந்துட்டு 39 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் எல்லா ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலும் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்காக 2 அப்படின்றத நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 5 ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது. 5 ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலும் எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. கிரேட் வைஸாக டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டாவை நான் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காவ்யா வந்துட்டு 39 மார்க்கில் இருக்காங்க. ஸோ ஃபைல் கிரேட் வந்துட்டு Fல இருக்குது. இப்போ நான் அதை மாற்றணுன்றனால என்ன பண்ணுறேன், சாய்ஸ் 3 கொடுக்குறேன். ஓகே, 3 கொடுக்குறேன். என்டர் ஸ்டூடெண்ட் ஐடி டு அப்டேட். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடி கொடுக்குறேன். காவ்யா அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 அப்படின்ற இன்புட் நான் கொடுக்குறேன். இப்போ மார்க் என்டர் பண்ண சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 80 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்டர், மார்க் அப்டேட்டட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சாய்ஸ் 2 கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேட்டட் 80 அப்படின்னு அப்டேட் ஆகிடுச்சு. ஃபெயிலேருந்து நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, ஏன்ற கிரேடுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஒர்க் ஆகுது, செகண்ட் சாய்ஸ் ஒர்க் ஆகுது, தேர்ட் சாய்ஸும் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன், 4 கொடுத்தா என்ன ஆகும், எக்ஸிட் ஆகிடும். என்டர் பண்ணுறேன், எக்ஸிட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கன்சோல் பேஸ்ட் ஜாவா ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லிக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான். அதாவது நீங்கள் இனிஷியலாக ஜாவா கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து அடுத்தடுத்த லெவல் ப்ராஜெக்ட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆகட்டும், அல்லது டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதாகட்டும் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்தடுத்த ப்ளேலிஸ்ட்டில் அடுத்தடுத்த நிறைய ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் வீடியோஸ் நான் வந்து கொண்டு வர போகிறேன். அதாவது ஜாவா மட்டும் கிடையாது, ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஆகட்டும், அல்லது ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதாகட்டும், அல்லது ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதாகட்டும், இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு வீடியோஸ் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.